ரீகேப். போன வீடியோவில் ஹாரி ரான் ஹெர்மைனி கிட்ட அவரும் மேடம் மேக்ஸிமும் ஜாயன்ஸோட தலைவரான கார்கஸ்க்கு 2 நாள் தொடர்ந்து போய் 2 கிஃப்ட்ஸை கொடுத்தாங்கன்னோ, 3ஆவது நாள் அவருக்கு கிஃப்ட் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் கொலை செய்யப்பட்டிருக்காருனோ, அவளை கொலை செய்தது கோல்கமாத் அப்படின்றவரும் அவர் தான் இப்போ புது கர்கா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் டெத் ஈட்டர்ஸ்க்கு ஃபேவரபிளாக இருக்காருன்னு தெரிஞ்சு ஹேகரதும் மேடம் மேக்ஸிமும் மற்ற ஜாயன்ஸை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யாரும் கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியலை. சாப்டர் 20 பார்ட் 3. ஹெர்மைனி மெதுவாக ஹேக்ரிட் கிட்ட அவரோட அம்மாவை பார்த்தாரா அப்படின்றத பற்றி விசாரிக்கிறா. ஹேக்ரிதோட கண்கள் இப்போ ஹெர்மைனியை பார்க்குது. ஹெர்மைனி ரொம்ப பயத்தோடு இருக்கா. சாரி ஹேக்ரித், நான் மறந்துடுங்க இதை பற்றி அப்படின்னு அவ சொல்லறா. அவங்க இறந்துட்டாங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு ஹேக்ரித் சொல்கிறாரு. ஓ, நான் ரொம்ப சாரி அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அதுக்கு அவசியம் இல்லை, அவங்கள என்னால் ஞாபகப்படுத்தி பார்க்கவே முடியல, அவங்க ஒரு நல்ல அம்மாவாக இல்லை அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அவங்க எல்லாரும் இப்போ அமைதியாக இருக்காங்க. ஹெர்மைனி மெதுவாக ஹாரியை பார்க்குறா, அப்புறம் ரானை பார்க்குறா. அவங்க 2 பேர் யாராவது பேசுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஆனால் நீங்கள் எப்படி இன்னும் இந்த நிலமையில இங்கே வந்து சேர்ந்தீங்கன்றதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு ரான் கேட்குறான். இல்லை, நீங்கள் வர்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட்டாச்சு அப்படின்றத பற்றியும் சொல்லலை. ஏன்னா சீரியஸ், மேடம் மேக்ஸிம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். யாரும் உங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு ரான் கேட்குறான். என்ன யாரும் அட்டாக் பண்ணலை அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ஹெர்மைனி பயந்து அவள் கையில் இருந்த மக் கீழே விழுந்து உடஞ்சிடுது. ஃபேங் அலறிக்கிட்டு எந்திரிக்குது. 4 பேரும் இப்போ கதவு பக்கத்தில் இருந்த ஜன்னலை பார்க்குறாங்க. அங்கே யாரோ சின்னதாக குண்டா இருக்கிறது அந்த கர்டன் வழியாக தெரியுது. அது அவங்க தான் அப்படின்னு ரான் சொல்லறான். இங்கே வாங்க அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவன் இன்விசிபிலிட்டி க்ளோக்கை காமிக்கிறான். 3 பேரும் அதுக்குள்ளே மறைஞ்சிடுறாங்க. அவங்க ஓரமாக ஒரு கார்னரில் போய் நின்றுக்கிறாங்க. ஃபேங் இப்போ பயங்கரமாக கொலைக்க ஆரம்பிக்குது. ஹேக்ரிட் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. ஹேக்ரித், எங்களோட மக்ஸ் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருங்க அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஹேக்ரித் அவங்களோட மக்ஸை எடுத்து ஃபேங்கோட பேஸ்கெட்டில் இருக்க குஷனுக்கு கடியில் வச்சுட்டு மூடி வச்சிடுறாரு. ஃபேங் இப்போ கதவு பக்கத்தில் போய் நிற்குது. ஹேக்ரித் அதை தள்ளி விட்டுட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே வாசல் படி பக்கத்தில் ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட க்ரீன் க்ளோக்கை போட்டுட்டு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் கொஞ்சம் பின்னாடி போய் ஹேக்ரிதோட முகத்தை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அவரோட இடுப்பளவு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் ஹேக்ரிதா அப்படின்னு அவங்க ரொம்ப சத்தமாக காது கேட்காத மூளை பாதிக்கப்பட்ட ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அவர்கிட்ட இருந்து பதிலை எதிர்பார்க்காம அவங்க ஹேக்ரிதோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அவங்களோட கண்கள் எல்லா பக்கமும் பார்க்குது. தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்கை ஃபேங்கு மேலே அடிக்கிறாங்க. ஏன்னா அது இப்போ அவங்களோட முகத்தையும் கையையும் நக்க பார்க்குது. நான் ரூடாக இருக்க விரும்பலை, ஆனால் நீங்கள் யார் அப்படின்னு ஹேக்ரிட் கேட்குறாரு. என்னோட பேர் டொலாரஸ் அம்ரிட்ஜ். டொலாரஸ் அம்ரிட்ஜா அப்படின்னு ஹேக்ரிட் கேட்டுட்டு, நீங்கள் இந்த மினிஸ்ட்ரிக்காரவங்க தானே, ஃபட்ஜோட வேலை பார்க்குறவங்க தானே அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக கேட்குறாரு. ஆமாம், நான் மினிஸ்ட்ரிக்கு அண்டர் செக்ரட்டரியாக இருந்தேன். ஆனால் இப்போது நான் இந்த ஸ்கூலில் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. உங்களுக்கு தைரியம்தான், நிறைய பேர் அந்த வேலையை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அதோடு நான் ஹாக்வர்ட்ஸ் ஹை இன்க்விசிட்டரும் அப்படின்னு ஹேக்ரிட் சொன்னதை கேட்காமலே அம்ரித் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னது அப்படின்னு ஹேக்ரிட் கேட்குறாரு. நானும் அதை தான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு அம்ரித் சொல்லிட்டு கீழே கடைஞ்ச உடஞ்ச மக்கை காமிக்கிறாங்க. அது ஹெர்மைனியோட உடஞ்ச மக். ஓ, அதுவா அப்படின்னு ஹேக்ரிட் கொஞ்சம் திருன்னு முழிச்சிட்டு, அதுக்கப்புறம் அது ஃபேங்கு, அது மக்கை உடச்சிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. எனக்கு உள்ள யாரோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அம்ரித் சொல்லுறாங்க. நான் ஃபேங் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. அது உங்ககிட்ட திரும்ப பேசிச்சா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. வெல், இன் அ மேட்டர் ஆஃப் ஸ்பீக்கிங், ஃபேங் வந்து ஹியூமன் மாதிரி தான், அது என்கிட்ட திரும்ப பேசும் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு.
வெளியே பனியில் 3 செட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் உங்களோட கேபினுக்கு வந்திருக்கதை நான் பார்த்தேன் அப்படின்னு அம்ரித் சொல்லுறாங்க. அப்படின்னு ஹெர்மைனி மூச்சை இழுத்து பிடிக்கிறா. ஹாரி அவளோட வாயில் அவனோட கையை வச்சு மூடுறான். நல்ல வேலைக்கு அந்த நேரத்தில் ஃபேங் பக்கத்தில் மோப்பம் பிடிச்சிட்டு இருந்தனால ப்ரொஃபஸர் அம்ரஜால் அது கேட்க முடியலை. அவங்களுக்கும் அது கேட்ட மாதிரி அவங்களுக்கு தோணலை. நான் இப்போ தான் வந்தேன், மேபி யாராவது என்னை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கலாம், நான் உங்களை மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. உங்களோட கேபின் டோரில் இருந்து திரும்ப எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டுமே போகலை அப்படின்னு அம்ரித் சொல்லிட்டு, வெல் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் சொல்லுறாரு. அம்ரித் திரும்பி அந்த கேபினோட ஃபுல் லென்த் நடக்கிறாங்க. அவங்க பெட்டுக்கு அடியில் பார்க்குறாங்க. ஹேக்ரிதோட கபோர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஹாரி ரான் ஹெர்மைனி இருந்த இடத்துக்கு ஒரு 2 இன்ச் பக்கத்தில் வரைக்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹேக்ரித் யூஸ் பண்ணுற கால்ரன்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஹேக்ரிதை பார்த்து கேட்குறாங்க. என்ன இந்த காயம்லாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹேக்ரித் அவரோட முகத்தில் இருந்த அந்த டிராகன் ஸ்டேக்கை எடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அது ஹாரியோட பார்வையில் தப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டேக்கை எடுத்ததும் ஹேக்ரிதோட முகம் ஃபுல்லாக தெரிஞ்சுது. அதில் நிறையா ரத்த கட்டுகள் இருந்தது. ஓ அது எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஹேக்ரித் சொல்லுறாரு. என்ன மாதிரியான ஆக்சிடெண்ட் அப்படின்னு அம்ரித் கேட்குறாங்க. நான் தடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுறாரு. தடுக்கிட்டிங்களா அப்படின்னு அம்ரித் கேட்குறாங்க. யா ஆமாம், ஒரு ஃப்ரெண்டோட ப்ரூம் ஸ்டிக்கில் இருந்து நானாக பறக்க மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு ஆப்ராக்ஸன் ஹார்ஸஸை ப்ரீட் பண்ணுறாரு. நீங்கள் அதுங்களை பார்த்துருக்க மாட்டீங்க, பெரிய விங்டு க்ரீச்சர்ஸ், அதில் ரைட் பண்ணும்போது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு அம்ரித் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் கேட்குறாங்க. நான் எங்கே இருந்தேனா அப்படின்னு ஹேக்ரித் சொல்லிவிட்டு, ஆமாம் அதுதான், 2 மாதத்துக்கு முன்னாடியே டேர்ம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொரு டீச்சர் உங்களோட கிளாஸஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க. உங்களோட கொலீக்ஸ் யாருக்கும் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியலை. நீங்களும் எந்த ஒரு அட்ரஸுமே விடலை, எங்கே தான் இருந்தீங்க அப்படின்னு அம்ரித் கேட்குறாங்க. நான் என்னோட உடம்பு சரியாகிறதுக்காக போக வேண்டியதாக இருந்தது அப்படின்னு ஹேக்ரித் சொல்லுறாரு. உங்கள் உடல்நிலைக்காகவா அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரித் கேட்டுட்டு, ஐ சி அப்படின்னு சொல்லுறாங்க. ஆமாம், கொஞ்சம் நல்ல காற்று, ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு ஹேக்ரித் சொல்லுறாரு. ஆமாம், ஒரு கேம் கீப்பராக இருக்கிறனால ஃப்ரெஷ் ஏர் ரொம்ப கஷ்டம்தான் உங்களுக்கு கிடைக்க அப்படின்னு அம்ரித் சொல்லுறாங்க. ஹேக்ரிதோட முகத்தில் அடிப்படாமல் இருந்த இடமும் இப்போ செவந்துருச்சு. வெல், சேஞ்ச் ஆஃப் சீன் அப்படின்னு ஹேக்ரித் சொல்லுறாரு. மவுண்டன் சீனரியா அப்படின்னு அம்ரித் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் போல அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். மவுண்டன்ஸா? இல்லை, நான் சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ்க்கு போனேன், சன் சி அப்படின்னு ஹேக்ரித் சொல்லுறாரு. ஓ அப்படியா? ஆனால் உங்கள் முகத்தில் எந்த ஒரு டேனுமே இல்லையே அப்படின்னு அம்ரித் கேட்குறாங்க. வெல் யா, சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு ஹேக்ரித் சொல்லுறாரு. அவர் சிரிக்க ட்ரை பண்ணுறாரு. ஹாரியால் பார்க்க முடிஞ்சது அவரோட 2 பல்ல காணோம். அம்ரிஜும் அவரை பார்த்துட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு அவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. நான் இதை பற்றி உங்களோட ரிட்டனை பற்றி மினிஸ்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கும். ரைட் அப்படின்னு ஹேக்ரித் சொல்லுறாரு. உங்களுக்கு தெரியணும், நான் இந்த ஸ்கூலோட ஹை இன்க்விசிட்டராக என்னோட டியூட்டி மற்ற டீச்சர்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதும், அதனால் திரும்பவும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. அவங்க திரும்பி கதவு கிட்ட போகிறாங்க. நீங்கள் எங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹேக்ரித் கேட்குறாரு. ஆமாம், மினிஸ்ட்ரியில் அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கிற டீச்சர்ஸை எல்லாத்தையும் வேலையிலேருந்து தூக்கணும்னு நினைக்கிறோம். குட் நைட் ஹேக்ரித் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹாரி இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹெர்மைனி அவனோட கையை பிடிக்கிறா. இன்னும் இல்லை, அவங்க போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவள் சொல்லறா. ஹேக்ரிதும் அதை தான் நினச்சிருப்பார் போல். ஏன்னா அவர் ஜன்னல் கிட்ட போய் கர்ட்டனை லைட்டை இழுத்து விட்டுட்டு வெளியே பார்க்குறாரு. அவங்க காசலுக்கு போயிட்டாங்க. பிளேமி, அவங்க எல்லாரையும் இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இன்விசிபிலிட்டி க்ளோக்கை அவன் எடுக்கிறான். ட்ரெலானியை ஏற்கனவே ப்ரொபேஷனில் போட்டுட்டாங்க. நீங்கள் இந்த வருஷம் என்ன எங்களுக்கு டீச் பண்ணலான் இருக்கீங்க ஹேக்ரித் அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ஓ, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் நிறைய நல்ல லெசன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஹேக்ரித் சொல்லுறாரு. நான் ஒரு சில க்ரீச்சர்ஸை உங்களோட அவுலியருக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் மட்டும் பாருங்களேன், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அப்படின்னு அவர் சொல்லுறாரு.
ஸ்பெஷலா என்ன விதத்தில் அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. நான் அதை பற்றி சொல்லலை, நான் உங்களோட சர்ப்ரைஸை ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்படின்னு ஹேக்ரிட் சந்தோஷமாக சொல்கிறாரு. லுக் ஹேக்ரிட், ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் வந்து இதை பற்றி சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் ஏதாவது டேஞ்சரஸான க்ரீச்சர்ஸை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு அவள் சொல்லுறா. டேஞ்சரஸா? டோன்ட் பி சிலி. நான் எதுவும் டேஞ்சரஸான விஷயமே உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், எல்லாமே நான் அதெல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஹேக்ரிட், நீங்கள் வந்து அம்பிரிட்ஜோட இன்ஸ்பெக்ஷனை பாஸ் பண்ணணும், நீங்கள் வந்து எங்களுக்கு போர்லாக்ஸை எப்படி பார்த்துக்கணுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இல்லை நால்ஸ்க்கும் ஹெட்ஜ்ஹாட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸை சொல்லி கொடுத்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்த சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. ஆனால் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காதே, அதை விட நான் இம்ப்ரெசிவான ஸ்டஃபெல்லாம் நான் வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன். நான் நிறைய நாளாக ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு வரணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் மட்டும்தான் பிரிட்டனில் இருக்கிற ஓன்லி டொமஸ்டிக் ஹேர்டை வச்சுருக்கேன் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. ஹேக்ரிட் ப்ளீஸ் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. அம்பிரிட்ஜ் வந்து டம்பிள்டோரோட க்ளோஸாக இருக்கிற டீச்சர்ஸை எல்லாரையும் சாக் பண்ணணும் அப்படின்ற முடிவோடு தான் இருக்காங்க. ப்ளீஸ் ஹேக்ரிட், ஏதாவது டல்லான ஒரு விஷயத்தை எங்களுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. ஆனால் ஹேக்ரிட் அதை பற்றி கேட்கவே இல்லை. லிசன், இன்றைக்கி ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு, ரொம்ப லேட்டாகவும் ஆயிடுச்சு, சரி நீங்கள் இப்போ போனால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுறாரு. நீங்கள் 3 பேரும் உங்களோட க்ளோக்கை மாட்டிட்டு கிளம்பி காசலுக்கு போங்க, அப்புறம் உங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை வைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அவங்க 3 பேரும் இப்போ காசலை நோக்கி நடந்து போகிறாங்க. ஹெர்மைனி பின்னாடி இருந்து ஆப்லிட்டரேஷன் சாமை பண்ணறா. ஸோ அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சிக்கிட்டே போகுது. நீ சொன்னதை ஹேக்ரிட்க்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ரான் சொல்லறான். அப்போனா நான் திரும்பவும் நாளைக்கு போவேன், நாளைக்கு நான் போய் அவரோட லெசன்ஸ் எல்லாம் அவருக்காக பிளான் பண்ணுவேன். அவங்க ட்ரெலானியை துரத்தி விட்டால் பரவாயில்ல, ஆனால் ஹேக்ரிடெல்லாம் அவங்க துரத்தி விடக்கூடாது அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது, இந்த வீடியோவும் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.